ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ எப்படி டெஸ்டர் செய்யணுங்கிறத உங்களுக்கு இப்போ செஞ்சு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் அதாவது ரெசிஸ்டர், ஒரு நியோ லைட்டு அண்டு அயன் ராடு, ஒரு சிரஞ்சி, சின்ன சைஸாக இருக்கக்கூடிய ஒரு சிரஞ்சி. இதை எடுத்துக்கிட்டு இதை எப்படி நம்ம இப்போ இதை கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இது நல்லா அப்படி இப்படி சுற்றிக்குங்க. போல்டு பண்ணிட்டு இதை எடுத்துட்டு இதை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நீடில்ஸ் வச்சு அப்படியே நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிக்கிட்டு இதில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பாருங்க. இது இருக்கு இல்லைங்களா, இதை வச்சு இப்படி தொடர மாதிரி வச்சுக்கணும். இப்படி இது தொடர மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிட்டு இதை மேலே நம்ம கொண்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்னாக்கா, இது மாதிரி இது இருக்கு இல்லைங்களா, இதை என்ன பண்ணுறோம்னாக்கா இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுறோம். போட்டு இதில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இது உள்ளே போயிடும். அது பாருங்கள், இந்த வச்சு உள்ளே ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது ஆட்டோமேட்டிக் உள்ளே போயிடும். உள்ளே போனோடனே இது இருக்கு இல்லைங்களா, நியோ லைட்டு, அந்த நியோ லைட்டினுடைய இதை தொடர மாதிரி வச்சுருங்க. நியோ லைட் இதை டச் பண்ணுற மாதிரி வச்சுருங்க. நமக்கு எர்த்தில் பிடிக்கிற வசனம் இதில் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இதை நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். இது மாதிரி வச்சுருங்க. இது மாதிரி வச்சுக்கிட்டு இதை உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். ராடை உள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உள்ளே வச்சுக்கோங்க. உள்ளே வச்சுக்கிட்டு ஆகுது. சேக் ஆகாமல் இருக்கும்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இதை எடுத்துகிட்டு இதை ஒரு சுற்றிடுங்க. இதை வச்சு நல்லா ஒரு சுற்றிடுங்க.
அப்படின்னா இது வந்து கலந்துட்டு வெளியே வராது. அதனால் இதை வந்து ஒரு சுற்றிடு. சுற்றிட்டு இப்போ இதை இன்சர்ட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு இப்போ வந்து உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு அப்புறம் பிறகு என்ன பண்ணுவீங்க, புழுக்குன்னு கூட ஒட்டிக்கலாம். பாருங்க, இப்படி உள்ளே வச்சுட்டு அப்புறமேலுக்கு நம்ம இதில் புழுக்குன்னு வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி செஞ்சுருங்க. செஞ்சுட்டு இப்போ ஓரளவுக்கு இல்லை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சுவிட்ச் பாக்ஸை வச்சு என்ன பண்ணலாம், கரண்ட் வருதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். சுவிட்ச் பாக்ஸ் எடுத்துட்டோம், இப்போ ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ணிவிட்டு இதில் கரண்ட் வருதான்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். பாருங்க எவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்கள். கையை எடுத்துடுறேன், லைட் எரியல. பாருங்க தெரியுதுங்களா, கையை எடுத்துகிறேன். இங்கே வரும் தெரியுதுங்களா, பாரு கிளியராக தெரியுது பாருங்கள். கை எடுத்துடுறேன், லைட் ஆஃப் ஆகிடுச்சு. கை வைக்கிறேன், தெரியுது பாருங்கள். இப்போ கரண்ட்டு இதில் வந்து இது மாதிரி டெஸ்ட்டு நம்மளும் வீட்லேயே செஞ்சுக்கலாம். இது மாதிரி நம்மளும் வீட்லேயே கரண்டில் இங்கே வரணும், கரெக்டாக இருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா, இப்போ கை எடுத்துடுறேன், எரியல. கையை இப்போ வைக்கிறேன், எரியுது. ஸோ இங்கே என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், லைட்டு எரியணும் அப்படின்னாக்க ஒரு எர்த்து வேணும், ஒரு மெயின் வேணும். ஒரு எர்த்தும் மெயின் இருந்தால் மட்டும்தான் லைட் எரியும். ஸோ இங்கே மெயின் மட்டும்தான் வருது, நான் எர்த்து தரல, எர்த்து கொடுக்கல. இப்போ டெஸ்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, நம்ம மெயினை மட்டும்தான் எடுத்துக்குவோம். மெயினை மட்டும் எடுத்துக்கிட்டு எர்த்தை எப்படி டச் கொடுக்கணும்னாக்கா, இந்த எர்த்தை நம்மளுடைய பாடியிலேருந்து கொடுக்கணும். நம்மளுடைய பாடியிலேருந்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னாக்கா, இதுக்கு எர்த்து பாஸ் ஆகும் இல்லையா, அது வந்து எர்த்தினுடைய இது கொடுக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா, மெயின் நான் கொடுத்துட்டேன் உள்ளே, கரண்ட்டு நமக்கு எரியல, ஏன்னா லைட் இருக்குது நமக்கு எரியல. இப்போ நான் கையை மேலே வச்சோன்னே லைட் எரியுது. லைட் எரியுதுங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம டெஸ்ட்டு இயங்குகிற ஒரு முறை. இப்படி தான் டெஸ்ட்டு இயங்கும். நம்ம கரண்ட் வருதா இல்லைன்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்க, தெரியுதுங்களா, தெரியுது. ஓகே, தேங்க்யூ டு ஆல்.